இப்போ லைவ்ல வந்து யாரை நாமினேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தினேஷ் தான் வராரு. தினேஷ் வந்து விசித்ராவை தான் சொல்றாரு, பழைய சோறு தக்காளி சோறு மாதிரி தான், எனக்கு அவங்கள பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்றாரு. அடுத்தது நிக்சன் வந்துட்டு விளையாடுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்றாரு. ரெண்டாவது வந்து ரவீனா வராங்க. ரவீனா யாரை நாமினேட் பண்றாங்கன்னா நிக்சன் நாமினேட் பண்றாங்க. எதனாலனா கரன்சி விஷயத்துல என்ன எல்லாரும் வந்து கேம் பாதிச்சது அப்படின்னு சொன்னாங்க. என்னை விட அதிகமா வந்து நீ கரன்சியை சேஞ்சஸ் பண்ணிருக்க, அதனால கேம் பாதிச்சதுன்னு சொல்லிட்டு நிக்சன் வந்து நாமினேட் பண்றாங்க ரவீனா. ரெண்டாவது யாரை சொல்றாங்கன்னா மாயாவை சொல்றாங்க. ஏன்னா நேத்து வந்து விக்ரம் வந்து வெளில போகும்போது அவர் உங்களை கட்டி பிடிக்க வந்து வரும்போது கூட நீங்க ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப கேவலமா வச்சிருந்தீங்க, அது பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த மாதிரி ஒரு மனிதாபிமானமே இல்லாம நீங்க நடந்துக்கிறது வந்து எனக்கு சுத்தர பிடிக்கல அந்த கேம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்ல ஃப்ரெண்டா இருந்துட்டு நீங்க ஏன் கடைசியில இப்படி பண்ணீங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால நான் மாயாவை வந்து நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதனால என்ன மாதிரி கேம் விளையாடுறீங்க, எப்படி விளையாடுறீங்கிறதை கண்டுபிடிக்க முடியலங்கிறதையும் சொல்றாங்க. அப்படிங்கிறத வச்சு யாரை நாமினேட் பண்றாங்கன்னா மாயாவை நாமினேட் பண்றாங்க. அடுத்தது விஜய் வராது. விஜய் வந்தோன்னா விஷ்ணுவை நாமினேட் பண்றாரு. நாமினேட் பண்றதுக்கான காரணம் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி நீங்க வந்து முன்னாடி கேம்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க, இப்ப கேம்ல கான்சன்ட்ரேஷன் பண்றது இல்ல, உங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை நாமினேட் பண்றாரு. ரெண்டாவது வந்து ரவீனாவை நாமினேட் பண்றேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா இன்னும் நேத்து கமல் சார் சொன்னது மாதிரி நீங்க கன்ஃபியூஷன்ல தான் இருக்கீங்க, என்ன நீங்க கேம் ஸ்டாண்டர்டா விளையாட மாட்டீங்க, நீங்க வந்து கேம் விளையாடாம போயிட்டீங்கன்னா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால ரவீனாவை நாமினேட் பண்றேன்னு சொல்றாரு. அடுத்தது அர்ச்சனா வராங்க. அர்ச்சனா வந்துமே வந்து மாயாவை தான் சொல்றாங்க. ஏன்னா நேற்று நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பாக இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து விக்ரம் வெளில போகும்போது இப்படி நடந்திருக்க கூடாது, நாளைக்கு விக்ரம் வந்து வெளியில் போய் நீங்கள் பேசுவீங்களோ பேச மாட்டீங்களோ தெரியாது, ஆனால் உள்ளே இருக்கும் போது நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், பட் ஆனால் நீங்கள் இப்படி மூஞ்ச காமிச்சது ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மாயாவை நாமினேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து நிக்சனை சொல்கிறாங்க. நிக்சனை வந்துட்டு நீ வந்து இண்டிவிஜுவலாக கேம் ஆடவே இல்லை, இப்போ தான் நீ கம்பேக் எடுத்து முன்னாடி வந்திருக்க, பட் இருந்தாலுமே நீ உன்னை 3 பேர்த்து 4 பேர்த்தோட தான் பார்க்க முடியுது, நான் இன்னும் உன்னை இண்டிவிஜுவாலிட்டியாக பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி நிக்சனை நாமினேட் பண்ணுறாங்க. அடுத்தது பூர்ணிமா வராங்க. பூர்ணிமா வந்து தினேஷன் நாமினேட் பண்றாங்க. நீங்க கோவப்படுறதே ரொம்ப ஹாஷா இருக்கு, அதே மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து தினேஷன் நாமினேட் பண்றாங்க. ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து மணியை நாமினேட் பண்றாங்க. ஏன்னா நீங்க என்கரேஜ் பண்றீங்களா டிஸ்கரேஜ் பண்றீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரிய மாட்டேன்னுது, நீங்க எப்ப என்ன பண்றீங்கன்னே புரியல, அதனால நான் உங்களை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மணியை நாமினேட் பண்றாங்க. அடுத்தது விசித்ரா வராங்க. விசித்ரா வந்து தினேஷன் நாமினேட் பண்றாங்க. அது தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் வந்து திரும்பவும் சொல்றாங்க, நான் உள்ள இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு மக்கள் இருக்காங்க, அதை நீங்க முடிவு பண்ண அவசியம் இல்லை, அவங்க என்ன வெளில அனுப்புனா அனுப்புவாங்க, நான் அப்ப கிளம்பிக்கிறேன், நீங்க என் மேல தப்பான விஷயத்த வந்து முன்னாடி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே காரணத்தை தான் விஷ்ணுகிட்டையும் சொல்றாங்க. நீங்க பண்ணது கமல் சாருக்கு முன்னாடி திரும்ப நீங்க வந்துட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னு சொல்றது எனக்கு திரும்ப ஹர்ட்டா இருக்கு, நான் உண்மையா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதனால நீங்க சொல்றத வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கிறனால விசித்ரா சொல்லி விஷ்ணுவையும் நாமினேட் பண்றாங்க. அப்புறம் நம்ம குழந்தை பையன் நிக்சன் வராப்புல ஓப்பன் நாமினேஷன் அப்போ ஒரு சீனும் க்ளோஸ் நாமினேஷன் அப்போ ஒரு சீனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே மாயா பயங்கரமா சிரிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் யார் நாமினேட் பண்றாங்க அப்படின்னா தினேஷும் மணியும் நாமினேட் பண்றாப்புல. அதுக்கப்புறம் விஷ்ணு வராப்புல. விஷ்ணு யாரும் நாமினேட் பண்றாருன்னா மாயாவனை தான் நாமினேட் பண்றாரு. ஏன்னா நீங்க வந்து விக்ரம் கூட நல்லா பழகிட்டு அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அவனை வெளியே அனுப்பி விட்டீங்க, அவன் போகும்போது கூட நீங்க எதுவுமே அவனுக்கு இன்வால்வ்மெண்ட் காட்டல அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வந்து மாயாவை நாமினேட் பண்றாரு. ரெண்டாவது வந்து விஜய் வந்து நாமினேட் பண்றாரு. அடுத்தது மணி நாமினேட் பண்ண வராப்புல. யார் நாமினேட் பண்றாருன்னா மாயாவை தான் நாமினேட் பண்றாங்க. ஏன்னா மாயா பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நேத்து. ஏன்னா விக்ரம் போகும்போது வந்து இவ்வளோ ஆட்டிடியூட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஒரு ஃபேஸை வந்து இவ்வளோ கேவலமாக வச்சுட்டு 80 நாள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொச்சப்படுத்தின மாதிரி பண்ணதுனால மாயாவை நாமினேட் பண்ணிட்டாப்ல. ரெண்டாவது வந்து விஜய் தான் நாமினேட் பண்ணுறாப்புல. எதனால அந்த கரன்சி விஷயத்துல தான் விஜய் நாமினேட் பண்ணுறாரு. அடுத்தது மாயா வராங்க. மாயா வந்தோன்னா எல்லாத்தையும் கேவலமாக நாமினேஷன் பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு நக்கலாக எல்லாத்தையும் பேசுகிறாங்க. உடனே விஷ்ணுக்கும் மாயாவுக்கும் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வருது. இந்த ஆர்குமெண்ட் சரியா என்னங்கிறத நீங்கள் எபிசோட் பார்த்தா உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். அடுத்தது யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னா ரவீனாவையும் மணியும் நாமினேட் பண்ணுறாங்க. ஏன்னா என்னையும் பூர்ணிமாவும் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக கேம் விளையாடுறது இல்லை, ஒரு டிஃப்ரெண்டான கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்தையும் நாமினேட் பண்ணுறாங்க. இந்த நாமினேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க நாமினேஷன் பண்ணியிருக்கிறது கரெக்டாக நாமினேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் இது போல பிக் பாஸ் பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.